அலிபாபால ஒரு பெரிய முன்னேற்றம் இருந்துச்சு. அதாவது 2000ஆவது காலகட்டத்துல அலிபாபால ஒவ்வொரு நாளும் 1000க்கும் மேற்பட்ட புது உறுப்பினர்கள் பதிவு செஞ்சாங்க. இது ஒரு பெரிய மாற்றமாவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனா மீட் சீனா மற்றும் குளோபல் சோர்சஸ் மாதிரியான வேற நிறுவனங்கள் கிட்ட இருந்து பெரிய போட்டிகளும் இருந்துச்சு. இந்த நேரத்துல ஜாக்மா அவரோட போட்டியாளர்களோட வேகத்தை பொறுத்து அவரோட பணி அமர்த்தல் இன்னும் அதிகப்படுத்தணும்னு யோசிச்சாரு. இந்த நேரத்துல இது அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதையும் உணர்ந்தாரு. அரசாங்கத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான சமரசத்துக்கு அப்புறமா ஐபிஓ தொடங்கப்பட்டுச்சு. அதனால பெரிய 3 போர்ட்டல்கள் மூடப்பட்டுச்சு. 2 போர்ட்டல்கள் சமரசமாச்சு. ஆனாலும் அலிபாபா உட்பட பல சீன இணைய நிறுவனங்களுக்கு ஐபிஓ கதவுகள் மூடப்பட்டது. ஜாக் இத ஒரு நல்ல விஷயமா தான் பார்த்தாரு. ஏன்னா அவருடைய போட்டியாளர்கள் நிதி பெறுவதை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதிகமா வெளிநாட்டு பிரஜைகளை வேலைக்கு அமர்த்த தொடங்கினாங்க. அதோட விரிவாக பயணமும் செஞ்சாங்க. இது ஜாக்மாவுக்கு சாதகமா இருந்துச்சு. சீனால நடந்த இணைய பிரச்சனையினால முடக்கப்பட்ட 3 போர்ட்டல் முன்னோடிகளும் தங்களுடைய ஐபிஓவை தொடங்குறதுனால ஜாக்மா அவங்க இவரை விடவும் முன்னால இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரு அவங்கள தற்காப்பு கலை தீம் கொண்ட வணிக மாநாட்டுக்கு வர வச்சாரு. அப்புறம் இணைய தலைமைய வழிநடத்திய 2 நிறுவனங்கள் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளால வீழ்த்தப்பட்டுச்சு. இதனால சோஹோவை சேர்ந்த ஜாக் மற்றும் சார்லஸ் ஜாங் மட்டுமே தங்களுடைய நிறுவனங்களை தொடர விட்டுட்டாங்க. இந்த காலகட்டத்துல ஈபே அதனுடைய ஐபிஓ மதிப்பீட்டின் காரணமா 2000ஆவது ஆண்டுகள்ல $2 பில்லியன் இருந்து $30 பில்லியன் வளர்ந்ததன் காரணமா ஒரு சிறந்த நிறுவனமா அங்கீகாரமும் அடைந்தது. ஈபே நிறுவனம் அப்புறம் ஈபே பாதையில செல்ல திட்டமிட்டிருந்த அலிபாபாவுக்கு எதிரா போட்டி ஏற்பட்டுச்சு. ஈபே மற்றும் ஷாவோ ஈபே மாதிரியான ஒரு நிறுவனத்தை தொடங்க கிட்டத்தட்ட எல்லா நிறுவனங்களும் விரும்பினாங்க. இருந்தாலும் ஜாக்மா இறுதியாக ஹார்வர்ட் பள்ளியிலிருந்து திரும்பிய ஷாவோ ஈபேவில் தன்னுடைய போட்டியை சந்திச்சாரு. யாஹூவை எப்படி ஜெர்ரி யாங், டேவிட் ஃப்ளேவோட கைகோர்த்து உருவாக்கினாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஜாக்மாவை போல ஜெர்ரியும் சாதாரண நிலைமைகளோட ஆரம்பிச்சாரு. ஆனா யாஹூ அவரோட கடின உழைப்பால அவரை ஒரு கோடீஸ்வரரை ஆக்குச்சு. ஜெர்ரி முன்னணியில இருக்கிறதுனால நிறுவனம் சீனால நிறைய எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்துச்சு. அதிர்ஷ்டவசமா இந்த தளம் சீனால பெரிய வெற்றி பெற்றதோட மட்டுமில்லாம ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களையும் ஈர்த்தது. இருந்தாலும் அவங்க முழுமையான கட்டுப்பாட்டை விரும்பும் அரசாங்கத்தை சமாளிக்க வேண்டியிருந்துச்சு. அப்புறம் அரசாங்கத்தோட நல்ல தொடர்புகளை கொண்ட NI நிறுவனத்தை கூட கையெழுத்திட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே யாஹூ சீனால தோல்வியுற்றத உணர்ந்தாங்க. வாங்க கூட நிறுவனர் இருந்தாலும் அரசாங்கத்துடனான நிறுவனர் தொடர்புகள் அவங்க நினைச்சது மாதிரி வெற்றிகரமா நிரூபிக்கப்படல. அப்புறம் தளத்துல ஹோஸ்ட் செய்யப்பட்ட மோசமான உள்ளடக்கத்தோட யாஹூ பரிதாபமா போராடுச்சு. இந்த ஒரு பெரிய தோல்வி அலிபாபா, பைட்டோ மற்றும் டென்சென்ட் போன்ற வரவிருக்கும் நிறுவனங்களுக்கு பெரு வழியை திறந்துவிட்டுச்சு. ஜாக்மாவுடைய டைபவ் நிறுவனமானது ஈபே சீன நாட்டு சந்தையை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா இதனுடைய விற்பனை $2 பில்லியன் இருந்து $30 பில்லியனா அதிகரிச்சது. இது அலிபாபாவுக்கு ஒரு நல்ல செய்தியா இருந்துச்சு. சீன பொருளாதாரமும் 14% அதிகரிச்சது. இது அலிபாபாவுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுத்துச்சு. ஆனா மற்ற வெற்றிகரமான நிறுவனங்கள் அவங்களோட ஐபிஓவை பெற்றிருந்தாலும் அலிபாபா இன்னும் பொதுவா சொல்லல அப்படிங்கறத மத்தவங்க கேள்விக்குட்படுத்தினப்போ பெப்சி, வால்மார்ட் மாதிரியான நிறுவனங்களோட உயர் அதிகாரிகளை நியமிச்சு மாற்றங்களை செய்யறதுல அலிபாபா ரொம்ப மும்முரமா இருந்துச்சு. டாவோபா சிறப்பா போயிட்டு இருந்தாலும் அது இன்னும் இலவச பட்டியல் வழங்குற வணிகமா இருந்துச்சு. இருந்தாலும் அதை பணமாக்குறதுக்கான வழியை கண்டுபிடிக்கல. இதனாலேயே அலிபாபா தன்னுடைய முதல் ஐபிஓல alibaba.com மட்டும் பட்டியலிட முடிவு செஞ்சாரு. கூகுளுக்கு அப்புறமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய இணைய ஐபிஓவா அலிபாபாவினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட $9 பில்லியன் இருந்தது. இப்போ ஜாக்மாவினுடைய அலிபாபாவின் 2வது ஐபிஓ பற்றி பார்க்கலாம். ஜாக் இணைய வர்த்தக ஈர்ப்பினுடைய மையமா இருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய சவால்களை அவர் சந்திச்சாரு. முதலீட்டாளர்களை எதிர்கொண்டாரு.
இந்த நேரத்துல அலிபாபாவுடைய $25 சந்தை மதிப்பு $25 பில்லியன் தொட்டுச்சு. இது ஐபிஓ வரலாற்றிலேயே மிகப்பெரிய தொகையா அமைஞ்சது. ஹாங்காங் அலிபாபாவினுடைய முறையீட்டை நிராகரிச்சதுனால இந்த ஐபிஓ நியூயார்க் பங்கு சந்தையில நடத்தப்பட்டு ஒரு பெரும் வெற்றியையும் அடைஞ்சது. கிட்டத்தட்ட 300 பில்லியனை தொட்டதுக்கு அப்புறமா அலிபாபா புகழோட உச்சிக்கே போச்சுன்னே சொல்லலாம். கொஞ்ச காலத்திலேயே ஜாக் மற்றும் அரசு நிறுவனத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுச்சு. இதனால அலிபாபாவுடைய பங்குகள் ரொம்ப சீக்கிரமாவே கடுமையா சரிய ஆரம்பிச்சது. அதாவது ஆரம்ப விலையை விட 50% சரிய ஆரம்பிச்சது. இவ்ளோ நடந்திருந்தாலும் எல்லா முரண்பாடுகளையும் மீறி அலிபாபாவினுடைய ஊழியர்கள் நம்பிக்கையை மட்டும் இன்னும் கைவிடல. ஜாக்மா அவர்கள் இன்னமும் புது புது யோசனைகளை தொடர்ந்து கொடுத்து தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. என்னதான் அலிபாபா நிறுவனம் இப்போ இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இதெல்லாம் இதனுடைய நிறுவனர் ஜாக்மா அவர்கள் அவரோட வாழ்க்கையில அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு முன்னால ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். விடாமுயற்சியின் அடையாளம் ஜாக்மா சீக்கிரமாவே மீண்டு வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருடைய எல்லா ஊழியர்கள் கிட்டையும் நிறைந்திருக்கு.